இப்ப 3 மணிக்கே எந்திரிச்சு எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். தேனி மாவட்டம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். நம்ம வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ட்ராவலுங்க. பாப்பா தூக்கத்திலேயே அப்படியே கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தோம். பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. என்னடா மெத்தையெல்லாம் தூக்கிட்டு போறோம்ன்னு பார்த்தீங்களா, இது மாரி குளிட்டு பெட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, அவள ஈஸியா சமாளிச்சுக்கலாம். தூங்கும்போது கூட இதில படுக்க வச்சுக்கலாங்கிறதுக்காக இதையும் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போயாச்சு. கிளம்பலான்னு சொன்ன உடனே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பாப்பாவுமே ரெடி ஆயிட்டாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சோம் தாங்க பேரு. ஆனா கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 5:45க்கு மேல ஆயிருச்சு. நல்லாவே விடிஞ்சிருச்சு. போற வழி பூரா பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமுமே மழையாவே இருந்தது. பார்க்கறக்கே அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, பாதாள செம்முருகன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு போலான்னு போயிருந்தோம். போகும்போது தான் டிசைட் பண்ணோம். ஆனா கோயில் சூப்பரா இருக்குதுங்க. நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. தரைமட்டத்துலேருந்து ஒரு 16 அடி கீழ இறங்கி சாமிய கும்பிடுற மாரி இருக்கும். கோயில் அவ்ளோ அமைதியா சூப்பரா இருந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதே மாரி கீழ இறங்கி கும்பிடுற மாரியே ஒரு சிவனும் அங்க வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து பிரசாதம் பார்த்தீங்கன்னா, தினை மாவும், தேனும் கலந்து அந்த லட்டு தான் பிரசாதமா குடுக்குறாங்க. கோயிலுக்குள்ள போம்போதுலேருந்து பாப்பா தூங்கிட்டே தாங்க இருந்தா. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சா. சனீஸ்வரர் கோயில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த பாதாள முருகன் கோயில் நாங்க பிளான் பண்ணவே இல்ல. ஆனா அவ்ளோ திருப்தியா இருந்தது போய் கும்பிட்டு வந்தது. அங்கேயுமே லொகேஷன் பார்த்தீங்கன்னா, சுத்தியுமே மலைங்க. சூப்பரா இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல. முருகன் கோயிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போயிடலான்னு கிளம்பிட்டோங்க. அங்க பார்த்தீங்கன்னா, டெம்பிள் சிட்டிங்கிற ஹோட்டல் தான் போயிருந்தோம். காஸ்ட்லியா இருந்தாலுமே டேஸ்ட்டும் ஹைஜீனிக்கா சூப்பரா இருந்துச்சு. சுத்தியுமே இது மாரி குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ், அப்புறம் வெளியே ப்ளே ஏரியாலாம் இருந்ததுங்க. எல்லாரும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் அங்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்க செம்ம கூட்டமா இருந்தது. கரெக்ட்டா அந்த அன்னைக்கு சனிக்கிழமைங்காட்டி நல்லா கூட்டமா இருந்ததுங்க. கோயிலுக்கு பக்கத்திலேயே குட்டியா இது மாரி ஒரு ஆறு ஓடுதுங்க. இதுக்கு பேரு சுரபி. அங்க போய் காலைல நனைச்சிட்டு தீர்த்தம் போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிடுறதுக்குள்ள போயிட்டோங்க. சனீஸ்வரர் கோயில் அப்படின்னாவே எள்ளு தீபம், அப்புறம் எள்ளு சாதம் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் சாமிக்கு செய்யறது. அது மாரி தீபம் வாங்கி தீபம் ஏத்திட்டு உள்ளுக்குள்ள லைன்ல நின்ட்டோங்க. 100 ரூவா டிக்கெட்ல போய் கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு பக்கமா நிக்க வேண்டியதா போச்சு. நாங்க நல்ல கூட்டம். கோயில்ல நிக்கும்போது பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கூட்டத்துக்கு நடுவுலைங்க அந்த சாமி கிட்ட வந்து ஒரு காகம் வந்து உட்காந்துட்டே இருந்ததுங்க. நம்ம வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் போட்டாலே ஓடிரும். ஆனா இவ்ளோ சத்தத்துக்குள்ள சாமி கிட்டயே உட்காந்துருந்தது. அத பார்த்து கும்பிடும்போது சனீஸ்வரர் வாகனத்த பார்த்த மாரி அவ்ளோ திருப்தியா இருந்ததுங்க. 12 மணி போல அங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. கார்லாம் எடுக்கிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. குட்டீஸ்க்குலாம் ஏதாவது பொம்மை வாங்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஹோட்டல்ல நிறுத்துனோங்க. அங்க இது மாரி ப்ளே ஏரியா இருந்தது. ரொம்ப ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணியாச்சுங்க. ஒரு 4 மணி போல தான் மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லி ஒட்டன்சத்திரத்துல அபூர்வ ஹோட்டல் தாங்க வந்துட்டோம். எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் கடை, அதுக்கப்புறம் இது மாரி ப்ளே ஏரியாலாம் வச்சிருக்கங்காட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப குஷியாயிருச்சுங்க. நமக்கும் டைம் போறதே தெரியல. இது மாரி பேட்டரி கார்லாம் அங்க இருந்துச்சு. பாப்பா உட்கார மாட்டான்னு நெனச்சேன். ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தா. டிவோஷனல் ட்ரிப்பா இருந்தாலும் ஒரு நாள் டெய்லி ரொட்டீன்லேருந்து வெளியே வந்து இது மாரி நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. திருவிழாக்கு அவ்வளோதாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.